செட் ரோட். ரோஹிணி, ஆனா இவ்ளோ சீக்கிரம் அம்மா உன்னை மன்னிப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை தெரியுமா? ஏன் ஆண்டி என்னை மன்னிச்சாங்கன்னு இப்ப கேக்குறியா? ரோஹிணி, நான் என்ன சொன்னேன்னு இப்ப இவ்ளோ கோவப்படுற? பின்ன எப்படி மனோஜ் மேல கோவப்படாம இருக்க முடியும்? ஆன்டிட்ட என்னை மாட்டி கொடுத்ததே நீதான். இல்ல ரோஹிணி, நீ ஒன்னும் பேச தேவையில்ல. ஆன்டி என்னை அடிக்கும் போது நீ படகு செலமா தான் நின்னுட்டு இருந்த. எனக்கு ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ணி பேசல. இல்ல ரோஹிணி, நீ வேற அம்மாவை கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டியா? அது மட்டும் இல்லாம என்னை பார்த்து குறைச்சி வேற பேசிட்டியா? அதனாலதான் நான் அப்படியே நின்னுட்டு இருந்தேன். நான் ஒன்னும் இல்லாதெல்லாம் சொல்லல. நீ படிச்சிருக்க, உனக்கு அறிவு இருக்கு. ஆனா நீ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டல. நான் உன்னைய கல்யாணம் பண்ணதுனாலதான் நான் இப்போ நல்லா இருக்கேன்னு சொன்னியே. ஆமா, என்னை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வேலை இல்லாம தானே சுத்திட்டு இருந்த. என்ன நீ கல்யாணம் பண்ணலனா நீ இன்னும் அந்த பார்க்லயே தான் படுத்துட்டு இருந்திருக்கணும். நான் எப்போ உன் லைஃப்குள்ள வந்தனோ அப்பத்துல இருந்தா உன் லைஃபே பிரைட்டா இருந்துச்சு. இதெல்லாம் ஓகே தான், ஆனா அம்மா எதுவுமே எனக்காக செய்யல நீ எப்படி சொல்லலாம்? உன்னைய படிக்க வச்சது கூட உன்னோட அப்பா தான். ஆனா அவங்க உனக்காக என்ன செஞ்சிருக்கானே ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல பார்க்கலாம். நான் தான் உனக்காக இந்த வீட்டுல நிறைய திட்டும் அடியும் வாங்கியிருக்கேன். உனக்காக எவ்வளவு காசுலாம் செலவு பண்ணிருக்கேன். ஆனா உங்க அம்மா ஏதாச்சும் உனக்கு பண்ணாங்களா? இல்லல. நான் ஒன்னும் ஆன்டிட்ட போய் சொல்லல. அது நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல மனோஜ். இப்ப கூட பாரு, வெளியில முத்து அங்கிள தான் ஓனரா மாத்தணும்னு பேசிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த முத்து அங்கிள தான் ஓனர் ஆக்குவான். உன்னைய சாதாரணமான வேலைக்காரனா ஆக்கிடுவான். அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கு நீ தானே காரணம். என்னது நான் காரணமா? என்ன மனோஜ் நீ பேசிட்டு இருக்க? நீ தானே இந்த 30 லட்சத்தை வச்சு கடை ஆரம்பிக்கலான்னு சொன்ன. இப்ப இதனாலதான் இவ்ளோ பிரச்சனை. மனோஜ், நீனும் என்னை புரியாத மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் மட்டுமா இதெல்லாம் பண்ண? நீயும் தானே என் கூட சேர்ந்து பண்ண. ஆனாலும் ஐடியா உன்னோடது தானே ரோஹிணி. ஆன்டி மாதிரியே பேசாத மனோஜ். நான் உனக்காக எவ்வளோ பண்றேன். ஆனா நீ எனக்காக ஒரு விஷயம் கூட சந்தோஷப்படுற மாதிரி பண்ணலையே. அங்கிள் ஓனர் ஆயிட்டா, அதுக்கப்புறம் அந்த கடைக்கு நீ ஒரு சாதாரணமான வேலைக்காரன் தான். அப்புறம் அந்த முத்துக்கும் இதுவே போதும் உன்னை குத்தி காமிக்க. என்ன ரோஹிணி இப்படி பேசுற? அவ்வளோ கோவம் வருது மனோஜ் எனக்கு உன் மேல. ரோஹிணி, ஒழுங்கா ரூம் விட்டு போயிடு. என் கண்ணு முன்னாடி முழிக்காத. இல்ல ரோஹிணி, போன சொல்றல. டு பி கண்டினியூட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா யானு சிவானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.